வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமில் ரீசனிங் செக்ஷனில் கேட்கக்கூடிய கொஷின்ஸை எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் என்ன அண்டு ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸ். இந்த செக்ஷனில் எந்தெந்த டாப்பிக்ல இருந்து அதிக கொஷின்ஸ் கேட்பாங்க, நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எதுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அது பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங்கில் தொடர்கள், அதாவது சீரிஸ் பார்க்க போகிறோம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்லையும் சரி, என்டிபிசி கிராஜுவேட் லெவலையும் சரி, உங்களுக்கு மினிமம் 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையுமே மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. சரியா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 டாப்பிக்குமே வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்குற டாபிக். இதுல இருந்தே உங்களுக்கு மினிமம் 20 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. சரிங்களா? இந்த 6 டாபிக்ஸ் எது அப்படின்னா, சீரிஸ், கோடிங் அண்ட் டீகோடிங், அனாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் அண்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ். இந்த 6 டாபிக் 1 2 3 4 5 6 இதுல இருந்து மட்டும் உங்களுக்கு மினிமம் 20 கொஸ்டின்ஸ், மேக்ஸிமம் 25 கொஸ்டின்ஸ் வரைக்குமே கூட இதெல்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? அதனால ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக்லாம். சரியா? டைரக்ஷன் டிஸ்டன்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷன்ல ஒரு கொஸ்டின், நம்பர் பசில்ல ஒரு கொஸ்டின், அடுத்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் ஸ்லாகிசம்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க, ஒரு சில கொஸ்டின் பேப்பர்ல கேட்காம இருந்திருக்காங்க. சரியா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுங்க, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இது கொடுங்க. ஆனால் எதையும் விடாதீங்க. சரியா? எல்லாமே பார்த்துங்க. அப்பதான் உங்களால 30 out of 30 வந்துட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ்லேயே உங்களால மார்க் எடுக்க முடியும். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்கள், சீரிஸ். இதுல 3 டாபிக்ல இருந்து கேட்கறாங்க. சரி, அதில் 3 விதமா கேட்கறாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்பொருள் தொடர்கள், அதாவது ஜம்பிள்டு சீரிஸ் சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எண் தொடர், நம்பர் சீரிஸ். அடுத்தது எழுத்துக்கள் தொடர், அதாவது ஆல்பபெட் சீரிஸ். இந்த மாதிரி 3 விதமா கேட்கறாங்க. இந்த 3 விதத்துல இருந்து நமக்கு மினிமம் 5 கொஸ்டின்ல இருந்து மேக்ஸிமம் 6 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறாங்க. சரியா? இதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சம் கவனிங்க. இதில் நமக்கு இது மாதிரி ஒரு சீரிஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும், லெட்டர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சீரிஸ் கொடுத்துருவாங்க. இதை கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? இதில் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை குறியீடுகளுக்கு முன்பாக எண்ணும். சரியா? சிம்பிள்ஸ் இருக்கணும். அதுக்கு முன்பாக அப்படின்னா என்னன்னா இமீடியட்லி ப்ரிசீடட் அப்படின்னு அர்த்தம். சரியா? உடனடி முன்பாக, அதை தான் நம்ம இமீடியட்லி ப்ரிசீடட்னு சொல்லுவோம். மேலும் அதனை தொடர்ந்து ஒரு எண்ணும் உள்ளன. அண்ட் ஃபாலோடு பை. சரியா? அண்ட் இமீடியட்லி ஃபாலோடு பை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர். சரியா? முன்னாடியும் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்பர் இருக்கணும், பின்னாடியும் என்ன இருக்குன்னா நம்பர் இருக்கணும். இந்த ஃபார்மேட்ல இந்த சீரீஸ்ல எத்தனை இருக்கு அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? முன்னாடி பின்னாடி இப்படி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா பர்டிகுலரா, அதாவது லெஃப்ட்ல இருந்து 5ஆவதும் அதுல இருந்து 7ஆவதும் உள்ள உறுப்பு எது அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இப்போ உதாரணமா ரைட்ல இருந்து அப்புறம் ரைட்ல இருந்து அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து ரைட்ல இருந்து பார்க்கணும். அடுத்த கொஸ்டின் வரும்போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வரும்போது எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ரைட்டுன்னு கேட்குறாங்கன்னா நம்ம ரைட்ல இருந்து பார்க்கணும். அதே லெஃப்ட்னு கேட்குறாங்கன்னா டிஃபரன்ஸ் எடுத்துக்கணும், அப்புறம் லெஃப்ட்ல இருந்து பார்க்கணும். அதுவே உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட்னு கேட்குறாங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு இங்க முடியுது இல்லைங்களா லெஃப்ட், இதுல இருந்து நீங்க பார்க்கணும். அதே லெஃப்ட் ரைட்டுன்னு கேட்குறாங்கன்னா இங்க ரைட்ல முடியுதா, அப்ப நீங்க ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு ரைட்ல இருந்து பார்க்கணும். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்க ஈஸியா இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கான ஒரு ட்ரிக். சரிங்களா? ஏன்னா நீங்க மேனுவலா ஒவ்வொன்றா இதே மாதிரி கவுண்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகும். சரியா? அவங்க சொல்லியிருப்பாங்க 13 ஃப்ரம் த ரைட் ஆஃப் 12th ஃப்ரம் த ரைட்னு கேட்பாங்க. நீங்க 13 ரைட்ல இருந்து எண்ணி திருப்பி அதுல இருந்து 12 எண்ணி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்துட்டு அதிகமாக செலவாகும். சரியா? இப்போ டைமை நம்ம அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா? இது எங்க யூஸ் ஆகும்னா அடுத்த சம்ல நான் உங்களுக்கு போடும்போது தெரியும். சரிங்களா? இப்போ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்ல நம்பர், சிம்பிள், நம்பர் இந்த மாதிரி எது இருக்கு அப்படின்னு பாருங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னா நீங்க சிம்பிளை மட்டும் டார்கெட் பண்ணுங்க. இங்க சிம்பிள் இருக்கா? இருக்கு. இப்போ முன்னாடியும் பின்னாடியும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு பாருங்க. இருக்கு. 6 அண்டு சிம்பிள் 8, இது 1. 6 அண்டு சிம்பிள் 8. சரிங்களா? ரெண்டாவது, நான் நோட் பேட்ல எழுதுறதுனால கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். என்னால் கரெக்டாக ப்ராப்பராக எழுத முடியல. நான் சொல்றதை ப்ராப்பராக கவனிச்சிங்கன்னா நான் என்ன எழுதி போடுறேன் அப்படிங்கிறதையும் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலர். சரிங்களா? டாலர். இப்போ டாலருக்கு முன்னாடியும் நம்பர் இருக்கு, பின்னாடியும் நம்பர் இருக்கு. அப்போ 8 டாலர் 7. அடுத்து பாருங்க அன்சிம்பிள். இதுவும் பாருங்க முன்னாடி 7
இது அன்சிம்பிள் அப்புறம் 3. அப்போ 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 அண்டு சிம்பிள் 3. சரியா? அடுத்தது ஆப்ஸ் முன்னாடி நம்பர் இருக்கு, ஆனால் பின்னாடி பர்சன்டேஜ் இது வராது. அடுத்தது அட் த ரேட்டுக்கு முன்னாடி 6 இருக்கு, இந்தாண்டு வந்து உங்களுக்கு பவுண்ட் சிம்பிள் இருக்கு. சரியா? ரெண்டு பக்கமும் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்பர் இருக்கணும், அப்போ இது வராது. இப்போ 9 சரி ஓம் சிம்பிள் இதுக்கு முன்னாடி 5 இருக்கு, 9 இருக்கு. அப்போ ஒமேகா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முன்னாடி 5 9. அடுத்தது வேற எது எடுத்துக்கலாம்? நம்பர் சிம்பிள் பார்க்கணும், இதை எடுத்துக்கலாம். 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 #1. சரி, அடுத்தது ஸ்டார் எடுத்துக்கலாம். ஸ்டார் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1*7. சரிங்களா? பாருங்க எல்லாமே சிம்பிள் மிடில் இருக்கு, முன்னையும் பின்னையும் என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் இருக்கு. அப்போ எத்தனை இருக்கு இது மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 இருக்கு. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 6. புரியுதுங்களா இது எப்படி போடணும்னு சொல்லிட்டு? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அருண் அகாடமி டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நம்ம அருண் அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஆஸ்பிரன்ஸ்க்காகவே டெலிகிராம் சேனல் வச்சிருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. சரி, ஆப்டிடியூட் ரீசனிங் எல்லாமே தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். சரியா? அதே மாதிரி அதுக்கான ஆன்சர் கீயும் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆன்சர் கீ வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல எத்தனை குறியீடுகளுக்கு முன்பாக எண்ணும் மேலும் அதை தொடர்ந்து ஒரு குறியீடும் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா? அதாவது எத்தனை குறியீடுகள், அதாவது சிம்பிள்ஸ், எத்தனை சிம்பிள்ஸ் இருக்கு, சிம்பிள்ஸ்க்கு முன்பாக எண்ணும். சரியா? ப்ரிசீடட் பை நம்பர், இமீடியட்லி ப்ரிசீடட் பை நம்பர், அதனை தொடர்ந்து ஒரு குறியீடும் உள்ளன, அதனை தொடர்ந்து ஒரு சிம்பிள் இருக்கான். சரியா? அதாவது நம்பர் சிம்பிள் அது மாதிரி எத்தனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாங்க. சரியா? இந்த கொஸ்டினுக்கு நீங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி இந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதை நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், which element is fourth to the right of the element which is eighth from the left end அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நம்ம இங்க இருந்து போகும்போது என்ன எடுத்துப்போம் அப்படின்னா இதை நம்ம ரைட்னு எடுத்துப்போம். சரியா? இந்த பக்கம் இருந்து போகும்போது இதை நம்ம ரைட்டு, சரியா, அல்லது எண்டு அப்படின்னு எடுத்துப்போம், அல்லது பாட்டம் அப்படின்னு எடுத்துப்போம். சரியா? ரைட்னாலும் ஒன்று தான், ஃப்ரம் த எண்டுனாலும் ஒன்று தான், ஃப்ரம் த பாட்டம் அப்படின்னாலும் ஒன்று தான். அதுவே இந்த பக்கம் இருந்து போகும்போது, சரியா, இந்த பக்கம் இருந்து போகும்போது இது எடுத்துக்குவோம். இந்த பக்கம் இருந்து போகும்போது நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னா லெஃப்ட். அடுத்தது ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட். சரியா? ஃப்ரம் த ஸ்டார்ட். அப்புறம் டாப், ஃப்ரம் த டாப் அப்படி எடுத்துப்போம். சரியா? இந்த பக்கம் இருந்து போகும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த பக்கம் இருந்து போகும்போது எண்டிங் பாயிண்ட் எடுத்துப்போம். சரிங்களா? ரைட். இப்போ கவனிங்க, நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இது எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி 4th ரைட்டு அப்படின்னா 4R எழுதிக்கோங்க. 8th ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னா 8th Lன்னு எழுதிக்கோங்க. சரியா? இது 4R, இது 8L அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ரைட்டு லெஃப்ட்னு வந்தால் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு எதுலேருந்து பார்க்கணும் அப்படின்னா ரெண்டாவது லெஃப்ட் தானே, லெஃப்ட்லேருந்து நீங்கள் பார்க்கணும். சரியா? அப்போ 12th ஃப்ரம் த லெஃப்ட். சரியா? லெஃப்ட்னா இந்த பக்கம் இருந்து 12வது உறுப்பு எது அப்படின்னு சொல்லி பாருங்க. சரியா? இந்த பக்கம் இருந்து 12வது உறுப்பு எதுன்னு பாருங்க. அந்த எலிமெண்ட் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே. சொல்றது புரியுதுங்களா? அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா கே. சரிங்களா? என்ன சொல்றாங்க பாருங்க, லெஃப்ட்ல இருந்து 8வது எண்ணுங்க, அதுல இருந்து 4வது என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ இங்கிருந்து 8வது என்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8. இதுல இருந்து 4வது என்னன்னா 4வது ரைட்னா இந்த பக்கம் ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்டு, இந்த பக்கம் லெஃப்ட், இந்த டபிள்யூல இருந்து. அப்போ இதுல இருந்து ரைட்ல இருந்து 4வது, இது 1 இது 2 இது 3 இது 4 இப்படி எண்ணணும். அதுக்கு சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? இந்த ட்ரிக்கை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க எந்த எலிமெண்ட் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கே. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் இதே தான். which of the following is the seventh to the right of the 20th from the right in the above arrangement. சரியா? அதாவது பாருங்க, மேலே கொடுக்கப்பட்ட தொடரில் வலதுபுறத்தில் இருந்து 20வது இடத்திலிருந்து 7வது வலதுபுறத்தில் இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? அப்போ ரைட் வந்துட்டு 7th எடுத்துக்கணும், அடுத்தது ரைட் வந்து 20th எடுத்துக்கணும். 20th ரைட். இப்போ ரெண்டுமே ரைட்னா நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? மைனஸ் பண்ணி எதுலேருந்து பார்க்கணும்னா ரெண்டாவது முடியல ரைட், அதுலேருந்து பார்க்கணும். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13th ஃப்ரம் த ரைட். சரியா? 13வது. சரியா? உங்களோட வலது பக்கத்துல இருந்து 13வது எது அப்படிங்கிறத பாருங்க. சரியா?
1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்போ 6 தான் இந்த கொஷனுக்கான ஆன்சர். ஓகேங்களா? டி ஆப்ஷன் தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்த கொஷின் பாருங்க, 5th கொஷின். சரியா? இதுவும் அதே மாதிரி கொஷின் தான். மேலே கொடுக்கப்பட்ட வரிசையில் வலது முனையில் இருந்து 18வது இடத்திலிருந்து 7வது வலதுபுறத்தில் இருப்பது எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? which of the following is the 7th to the right, 7th to the right of the 18th from the right hand, 18th from the right hand. என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். சரியா? இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, பார்க்கலாம் கரெக்டா போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லெட்டர் சீரிஸ். சரிங்களா? இது நம்ம பார்த்தது என்னன்னா ஜம்பிள் சீரிஸ். சரியா? ஜம்பிள் சீரிஸ்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். சரியா? இதுவும் கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? இப்போ இது வந்து லெட்டர் சீரிஸ், ஆல்பபெட் லெட்டர்ஸ் இது மாதிரி கொடுத்துருவாங்க. இதுக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கும், இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நீங்க நம்பர்ஸ் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அதுக்கான ட்ரிக்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்றேன். சரியா? நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. அப்படி பண்ணாம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் ரயில்வே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண போறேன் சார் அப்படின்னா முன்னாடி இதெல்லாம் பண்ணி வச்சிருங்க. அதெல்லாம் பேசிக்கான ஒர்க். சரியா? அதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களால் ஆன்சர் பண்ணும்போது ஈஸியா பண்ண முடியும், அந்த டைம்குள்ள பண்ண முடியும், வேகமா பண்ண முடியும். சரியா? ரைட். இப்போ இதுக்கான நம்பர்ஸ், இப்போ இ அப்படின்னா நம்ம 5ன்னு சொல்லுவோம். இது எப்படி நம்ம மெமரைஸ் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிறது, கொஞ்சம் சீக்கிரமா வேகமா மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா? இது 5. பி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபி 2, ஒய் 25, எக்ஸ் 24, யூ 21, ஆர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 18, கியூ 17, என் 14, கே 10, கே 11, ஜே 10, ஜி 7, டி 4. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இங்கே 17 இருக்கா, இங்கே அப்படியே பாருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17ல இருந்து 10னா -7. அதே மாதிரி இங்கே பாருங்க 24 இருக்கு, 24ல இருந்து 17 அப்படின்னா -7. 24ல இருந்து 7 மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வரும்னா 17 வரும் இல்லைங்களா? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணும். அதே மாதிரி இங்க ரிவர்ஸ்ல பாருங்க, இதுல இருந்து அதாவது 24ல இருந்து இந்த 5ல இருந்து 7 மைனஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்க போகும்? 24 போகும். சரிங்களா? அதாவது 24, 25, 26, 1 2 3 4 5 ரிவர்ஸ்ல. சரிங்களா? இசட் வந்துட்டு இசட் வரைக்கும் வந்தா 26 வரும். சரிங்களா? 25ங்கிறது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய் வரும், 26ங்கிறது இசட் வரும், அப்புறம் 1 2 3 4 5ங்கிறது இ வரும். சரியா? அப்ப இது -7. இது புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப -7னா இங்க இருந்து இங்க என்ன வரணும்னா -7. அப்ப -7னா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ல இருந்து -7னா 3 வரும். சரியா? இங்க 3 வரணும். அப்ப 3 வரும்னா 3 என்ன லெட்டரா இருக்கும்? ஏ பி சி. சி தான் 3வது லெட்டர். அப்ப சி வரும். சரியா? அப்ப ஆப்ஷன்ல எது வரலாம் அப்படின்னா இந்த ஏ ஆப்ஷன் வரலாம் அல்லது இந்த டி ஆப்ஷன் வரலாம். சரியா? இன்னும் ஒரு லெட்டரை கண்டுபிடிச்சீங்கன்னா நீங்க ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா பாருங்க இந்த டபிள்யூ வருமா அல்லது இசட் வருமானு கண்டுபிடிச்சாவே நம்மளோட ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து பாருங்க, இங்க பில இருந்து பி வந்து 2, பி வந்துட்டு 2, யூ வந்துட்டு 21. சரிங்களா? அதே மாதிரி 21ல இருந்து 14 போனீங்கன்னா -7, 14ல இருந்து 7 போனீங்கன்னா -7. இதுவும் -7 தான். சரிங்களா? இப்ப பாருங்க 2ல இருந்து -7 பண்ணீங்கன்னா ரிவர்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ வந்துட்டு 1வது லெட்டர் வந்து அது பி வந்து 2 வரும், ஏ வந்து 1 வரும், அதுக்கப்புறம் இசட் வந்துட்டு 3 வரும். அப்படியே போனீங்கன்னா 21 வந்து யூ வரும். சரியா? -7. அப்ப இதுவும் நீங்க என்னன்னா -7 ஆர்டர்ல தான் வருது. அப்ப இங்க 7ல இருந்து -7 பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும் அப்படின்னா ரிவர்ஸ்ல போகும் இல்லையா? 7ல இருந்து -7 போட்டீங்கன்னா 0. 0 ரிவர்ஸ்ல நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா 26வது லெட்டரா பார்ப்போம். 26வது லெட்டர் என்ன வரும்னா இசட் வரும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்படி டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா வீடியோ திருப்பி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். அப்ப அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஆப்ஷன்ல இந்த டி ஆப்ஷன் தான் வரலாம். சி சி இசட் டபிள்யூ இதுதான் வரலாம். டபிள்யூ நீங்க வேணும்னா ஒரு தாட்டி வெரிஃபை பண்ணுங்க. இப்ப 2 ஆப்ஷன்லயும் வந்துட்டு இன்னொரு ஆப்ஷன்ல டபிள்யூ இருக்கு அப்படின்னா சரியா? மீதி 2 ஒத்து போகுது. கடைசி இது ரெண்டுமே இங்கேயும் சி இசட் இருக்கு, இங்கேயும் சி இசட் இருக்கு. அப்ப இங்க இசட் வருமா இங்க டபிள்யூ வருமானு நீங்க கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இதையும் பாருங்க. ஒய் வந்து 25, இதுல இருந்து 7 மைனஸ் பண்ணா 18, 18ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 11, 11ல இருந்து 7 மைனஸ் பண்ணா 4, 4ல இருந்து நீங்க 7 மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23 வரும் ரிவர்ஸ்ல இல்லையா? 23 வரும். அப்ப 23 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 23வது லெட்டர் என்ன அப்படின்னா டபிள்யூ. அப்ப சி இசட் டபிள்யூ இந்த 4th ஆப்ஷன் தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்பாங்க. இப்ப இது எப்படி ஈஸியா மெமரைஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இதை பண்ணிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ரைட். இதை கவனிங்க. இப்ப இதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா இப்ப ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏபிசிடி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும். ஏனா அதுக்கு நம்பர் 1ன்னு தெரியும், பினா அதுக்கு நம்பர் 2ன்னு தெரியும், ஏபிசிடி 4 லெட்டர் இல்லையா? சிக்கு வந்துட்டு 3ன்னு தெரியும், டிக்கு வந்து 4ன்னு தெரியும்.
இதுல வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. இது ஈஸியா உங்களுக்கு மெமரைஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் தெரிஞ்சது தான் உங்களுக்கு இல்லையா? இப்ப 5 சரியா? 5 இ 5 5 5ன்னு தமிழ்ல சொன்னோம்னா 5ன்னு வருதா? அப்ப ஈக்கு வந்து 5ன்னு வச்சுக்கலாம் சரியா? ஈக்கு வந்து 5ன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எஃப்க்கு என்ன சொல்லலாம்னா 6 ஃபேஸ் சரியா? 6 ஃபேஸ் 6 முகம்னு சொன்னோம்னா 6 ஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லையா? 6 முகம் இல்லையா? 6 முகம். அது இங்கிலீஷ்ல சொன்னா 6 ஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லையா? 6 ஃபேஸ் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லலாம்? 6ன்னு சொல்லலாம் சரிங்களா? 6க்கு வந்து 6 ஃபேஸ் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க சரிங்களா? இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது ஈஸியா இருந்துச்சுன்னா அது மாதிரி கூட நான் வச்சுக்கோங்க. ஏன்னா லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா மனப்பாடம் பண்ணலாம் சரியா? அடுத்தது G7 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 இப்ப ரஷ்யா வந்துட்டு எக்ஸ்க்ளூட் ஆனதுனால இப்ப G7 தான் இல்லையா? G7 நாடு அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. இல்ல வந்து பாத்தீங்கன்னா 7G ரெயின்போ காலனி பாடம் தெரியும்ல? 7G ரெயின்போ காலனி அதை கூட நீங்க நான் வச்சுக்கலாம். இல்ல ஜெனரல் ஸ்டடிஸா நான் வச்சுக்கோங்கன்னா G7 அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம் சரிங்களா? G7 Gனா 7 சரியா? 7G ரெயின்போ காலனி படத்தை கூட நான் வச்சுக்கலாம். அல்லது G7 கண்ட்ரிஸ் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்க நான் வச்சுக்கலாம் சரிங்களா? அடுத்தது G7 ஓகேவா? அடுத்தது ஹெட்செட் ஹெட்செட் பாருங்க. ஹெட்செட்டை ஹெட்செட் அப்படின்னு நான் வச்சுக்கலாமா? ஹெட்செட் நம்ம இதுக்கு போடுறோம்ல, காதுக்கு போடுறோம்ல ஹெட்செட், அதை ஹெட்செட். அப்ப H8 அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம் சரியா? அடுத்தது அயன் 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 அயனை I9 I9 அயன் அயன் அப்படின்னு வச்சுக்கலாம். I9 அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா? அடுத்தது J10 இந்த J10 வந்துட்டு நீங்க இது இது இந்த லெட்டர்ஸ்ல எப்படி நான் வச்சுக்கலாம் கவனிங்களா? J10 வந்துட்டு நீங்க எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப ஜாய் அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இது நமக்கு சிம்பிளா தெரிஞ்ச விஷயம் தான். ஜே வந்துட்டு பாத்தீங்கன்னா 10, ஓ வந்து பாத்தீங்கன்னா 15, ஒய் வந்து பாத்தீங்கன்னா 10, 15, 25 சரியா? 10, 15, 25 அப்படி நான் வச்சுக்கலாம் சரியா? 10, 15, 25 ஜாய் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிட்டு 10, 15, 25 இப்படி நான் வச்சுக்கலாம் சரிங்களா? J10 அப்படிங்கிறது எப்படி நான் வச்சுக்கலாம்? JOY ஜே வந்து 10, ஓ வந்து 15, ஒய் வந்து 25 அப்படி நான் வச்சுக்கலாம் சரியா? ஜாய்ங்கிறத நான் வச்சுட்டீங்கன்னா JOYக்கு 10, 15, 25 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. 10, 15, 25 சரிங்களா? அப்படி நான் வச்சுக்கோங்க. அப்ப ஜேக்கு வந்துட்டு என்ன வச்சுக்கலாம்? 10 வச்சுக்கலாம் சரியா? அடுத்தது ஜேக்கு அடுத்தது கெலவன் சொல்லுவோம்ல, வயசானவங்கள கெலவன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? K11 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரியா? அடுத்தது எல் 12 அப்படின்னு சொல்லுவோம்ல, 12 அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா L12 அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா? 12 அப்படின்னா 2L 12 அப்படிங்கிறத நம்ம நான் வச்சுக்கலாம். 12 அப்படின்னு நான் வச்சுக்கலாம் சரியா? 12 அப்படின்னு 12 அப்படிங்கிறது எல் வருது இல்லைங்களா? 12 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரியா? அதே மாதிரி எம்முக்கும் டபிள்யூக்கும் பாருங்க. எம்முக்கும் டபிள்யூக்கும் என்ன நான் வச்சுக்கிட்டீங்கன்னா பாருங்க, எம் 13னா இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணோம்னா 23 அப்படி நான் வச்சுக்கோங்க சரியா? 13, 23 இது ரெண்டும் பாருங்க. இது எம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதா? இது எம் ஆர் டபிள்யூ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். அப்படி மாத்தி போட்டா டபிள்யூ, எம் மாத்தி போட்டா டபிள்யூ. அப்ப 13, 23க்கு லிங்க் எப்படி பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 13 எம்மா இருக்கும்போது டபிள்யூ 23 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. 13 எம்மா இருக்கும்போது டபிள்யூ 23 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க சரியா? அடுத்தது NH44 தெரியும் நமக்கு தமிழ்நாடு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு என்ன சொல்லுவோம்னா N14 சரி? NH14 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. NH14 வந்துட்டு வெஸ்ட் பெங்கால். இப்ப NH44 வந்துட்டு நம்ம தமிழ்நாடு இருக்கா இல்லையா? தமிழ்நாடு வந்துட்டு நம்ம ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா NH44 சொல்லுவோம். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ரோட்வே என்ன சொல்லலாம் அப்படின்னா NH14 அப்படின்னு சொல்லலாம். அப்ப N-னா 14 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. NH14 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க சரி? NH14 சரியா? அடுத்து ஓக்கு தெரியும், என்ஜாய்லயே நீங்க நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓக்கு வந்துட்டு 15 நான் வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது ஓக்கு 15 பி எதை நான் வச்சுக்கலாம் அப்படின்னா P16 பாருங்க. இந்த P-ய அப்படியே ரிவர்ஸ் பண்ண மாதிரி இருக்கா? அப்ப P அப்படிங்கிறது 16 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. P அப்படிங்கிறது 16 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபேமஸான பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கு. P16 சொல்லுவாங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா? அது இன்டர்நேஷனல் லெவல்ல கண்டக்ட் பண்ற ஒரு டெஸ்ட். இது இந்த அளவுக்கு போக வேண்டாம், நீங்க அதை அப்படியே நான் வச்சுக்கோங்க சரியா? பர்சனாலிட்டி ஃபேக்டர் கொஸ்டினரி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அது P16 ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. அது கூட நான் வச்சுக்கோங்க. நீங்க இதை நான் வச்சுக்கோங்க. இந்த 6 இதை அப்படியே நான் வச்சுக்கோங்க சரியா? ரைட். இப்ப P ஓகே. அடுத்தது P16 Q17 அப்படிங்கிறது கீபோர்ட்ல ரொம்ப ஃபேமஸ். Q17 கீபோர்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். Q17 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. Q17 சரியா? Q17 இந்த P-க்கு வந்துட்டு இதே அப்படியே இன்வெர்ட் பண்ண அந்த P-யை இன்வெர்ட் பண்ணோம்னா இப்படி வருது இல்லையா? அப்படியே வாட்டர் மீதில் காமிச்சா அப்படி வரும்ல, அதை நான் வச்சுக்கோங்க. Q17 வந்து இதை நான் வச்சுக்கோங்க. கீபோர்டை நான் வச்சுக்கோங்க சரியா? கீபோர்டை நான் வச்சுக்கோங்க சரியா? அடுத்தது யூக்கு என்ன நான் வச்சுக்கலாம் அப்படின்னா யூக்கு P போட்டாச்சு, Q போட்டாச்சு, R வந்துட்டு IR18 IR8ன்னு ஒரு அரிசி வகை இருக்கு இல்லையா? அதையே நீங்க அப்படியே என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா IR18 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. ஐங்கிறத 1 வச்சுக்கோங்க, இது 8ன்னு வச்சுக்கோங்க. IR18 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. IR18 சரியா? IR8ங்கிறது ரொம்ப ஃபேமஸ்.
நம்ம என்ன பண்ணலாம், ஆரை இது கூட லிங்க் பண்றதுனால இந்த ஆரை வச்சுக்கிட்டு இந்த 1ஐயும் 8ஐயும் சேர்த்திக்கலாம். ஐஆர் 18 அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஆறுனா 18, ஆறுனா 18. எஸ்ஸுக்கு வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா சைன். சைன் சைனுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் தானே, சைன் 9 அப்படின்னா எஸ் வந்து 19, எஸ் வந்து 19 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டி வந்து ஈஸி, T20 மேட்ச் இருக்குல்ல, T20 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். T20 சரியா. யூ வந்து பார்த்தீங்கன்னா U1 21. யுவன் சங்கர் ராஜா தெரியும்ல, அதான் U1, 1னா 21, கண்டிப்பா ஃபர்ஸ்ட் லெட்டர் அதுக்கு அதுல யூ, அப்ப 21 லெட்டர் தான் இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க U1. அடுத்தது வி, வீணா விக்டர்னு சொல்லுவோம்ல, வீணா விக்டர் 2 வரல காமிப்போம் இல்லையா, 2 வரல 2 காமிப்போம் இல்லையா, அப்ப வீணா 22 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். சரியா. எம்முக்கும் டபிள்யூக்கும் நான் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன்ல, எம் 13னா டபிள்யூ 23 அப்படிங்கிறத வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். பிக்கு வந்து 16 வச்சுக்கோங்க, கியூக்கு வந்து 17, அதுக்கு வந்து கீபோர்ட் ஃபேமஸ், Q17 கீபோர்டு ரொம்ப ஃபேமஸ், அது Q17 வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்தது வேற என்ன இருக்கு, டபிள்யூ சொல்லியாச்சா, டபிள்யூ சொல்லியாச்சு. விக்கு வந்து விக்டர் 22ன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். டபிள்யூக்கும் சொல்லிட்டேன். எக்ஸுக்கு எக்ஸ் வந்துட்டு 24x7 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் இல்லையா, இந்த 24 ஹவர்ஸும் வந்துட்டு சர்வீஸ்ல இருக்கிறதுக்கெல்லாம் இந்த மெடிக்கல் ஷாப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 24x7 சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப எக்ஸுங்கிறது 24 இன்டூ அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. 24x7 எக்ஸுக்கு நான் வச்சுக்கோங்க. சரியா. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா வைஃபைங்கிற மாதிரி வைஃபைங்கிறது Y25 இதை நான் வச்சுக்கோங்க. சரியா. ரைட், ஓரளவுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் ரேண்டமா கேட்கிறேன், உங்களால அதை ரீகால் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்க. சரியா. ஓகேவா. ஜினா 7G H8னா H8 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. M13 W23 Pனா வந்துட்டு அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணுங்க, P16. சரியா. Qனா என்ன சொன்னேன், Q கீபோர்டுக்கு ஃபேமஸ், Q17. நீங்க வேற அது கூட லிங்க் பண்ண நீங்க லிங்க் பண்ணி மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சரியா. அதே மாதிரி W23 M13. அதே மாதிரி வைஃபைனா Y25 O15 நான் வச்சு சொன்னேன் இல்லையா, 15 அதாவது இது ஜாய்க்கு நான் வச்சு சொன்னேன். சரியா. ஜாய்க்கு வந்துட்டு 15, இதுக்கு வந்து 25, இதுக்கு வந்து என்ன நான் வச்சு சொன்னேன் அப்படின்னா 10. சரியா. J10 ஜாய் அப்படின்னா J10 10 15 25. சரியா. 10 15 25 ஜாய்க்கு நான் வச்சுக்கோங்க. சரியா. அதே மாதிரி G7 கண்ட்ரி நான் வச்சுக்கோங்க, இல்லைன்னா 7G ரெயின்போ காலனி படத்தை நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னன்னா J10 சொன்னேன், அதான் இதுல வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு K11க்கு 12 வந்துட்டு என்ன பண்ணா எல்லுக்கு நான் வச்சுக்கோங்க. 12 அப்படிங்கிறது எல்லுக்கு நான் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அடுத்து வேற என்ன சொன்னோம், எஃப் வந்து 6 பேஸ் நான் வச்சுக்கோங்க. 5 அப்படின்னு தமிழ்ல சொன்னது இல்லையா, 5 அதை நான் வச்சுக்கோங்க. அப்புறம் வேற என்ன, ஓகே எல்லாம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். இப்ப ரிவர்ஸ் ஆர்டர் சொன்னாலும் ஈஸி தான். சரிங்களா. ரிவர்ஸ் ஆர்டர் சொன்னா நீங்க அப்படியே வச்சுக்கலாம். இப்ப ரிவர்ஸ்ல வந்துட்டு உதாரணமா T வந்துட்டு இப்படி பார்க்கும்போது 20, ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா 27 நான் வச்சுக்கோங்க. 27ல இருந்து இந்த 20 மைனஸ் பண்ணுங்க. 27ல இருந்து 20 மைனஸ் பண்ணா 7. அப்ப T வந்து ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது 7வது லெட்டர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கலாம். T வந்து ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது 7வது லெட்டர். இப்போ வந்துட்டு E வந்துட்டு ரிவர்ஸ்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவது லெட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 27ல இருந்து ஈயோட பொசிஷன் என்னன்னா 5 தானே ஈயோட பொசிஷன். அப்ப என்ன வரும்னா 21 அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க. சரியா. கொஞ்சம் கரெக்டாக மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதை திரும்ப பார்த்துட்டு இந்த வீடியோ திரும்ப பாருங்க, ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு 1/2 hourல ஃபுல்லாவே தரவா மனப்பாடம் பண்ணிடலாம். சரியா. ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு கண்டிப்பா 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த டைம் ஒரு 10 to 15 செகண்ட்ல அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். சரியா. ரைட். இப்ப பாருங்க, இப்ப அடுத்த கொஸ்டின். இப்ப இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்களே ட்ரை பண்ணலாம். சரிங்களா. நீங்களே ட்ரை பண்ணுங்க. 7 8 9 இந்த கொஸ்டினுக்கு அதே மாதிரியே போடுங்க. போட்ட ஒரு காமன் லாஜிக் இருக்கும், அதை வச்சு நீங்க ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. சரிங்களா. இப்ப அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எந்தெந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்களை போட சொல்லியிருக்கேன் அப்படின்னா 5வது கொஸ்டின் 5, அப்புறம் 7, அப்புறம் 8, அப்புறம் 9. இந்த கொஸ்டின் 4க்கும் நீங்க ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரியே போடுங்க, ஒரு லாஜிக் உங்களுக்கு வரும். சரியா. அப்படி வரல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸை பார்க்கலாம். சரியா. ரைட். இப்ப பாருங்க, இது நம்பர் சீரிஸ்ல பாருங்க, இந்த மாதிரி கிராஜுவல் இன்க்ரிமெண்ட் இருந்தா மட்டும் நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. சரியா. கிராஜுவல்னா என்ன பாருங்க, 512 கடைசியில போனீங்கன்னா வெறும் 556 முடிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடோ அல்லது சப்ராக்டோ பண்ணா மட்டும் தான் கிராஜுவல் இன்க்ரீஸ் கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகும். சரியா. இப்ப கிராஜுவலா, சரிங்களா, ரொம்ப அப்நார்மலா இல்லாம கிராஜுவலா பிளஸ் ஆகுது, கிராஜுவலா மைனஸ் ஆகுது அப்படின்னா நீங்க டிஃபரன்ஸ் பாருங்க. சரி. அதே அப்நார்மலா இன்க்ரீஸ் ஆகுது, அப்நார்மலா டிக்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எப்படி போடணுங்கிறத நான் அடுத்தது சொல்றேன், கவனிங்க. இப்ப பாருங்க, இதுக்கும் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா +8ங்க. அடுத்து இதுல இருந்து இது என்னன்னா +10ங்க. அடுத்து இதுல இருந்து இது எல்லாமே இப்ப கேட்ட கொஸ்டின் தான். சரியா. ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான். இது பாத்தீங்கன்னா 12, இது பாத்தீங்கன்னா எவ்வளவு, இதுல ஒரு 8, இதுல ஒரு 6, 8 6 14. அப்ப பாருங்க, இங்க இருந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க இருந்து 2 இன்க்ரீஸ் ஆகுது, இங்க இருந்து 2 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இப்ப 14ஓட நீங்க 2 கூட்டணும். 14ஓட 2 கூட்டினா என்ன வரும்னா 16. அப்ப 1556ஓட நீங்க என்ன பண்ணணும், 16 கூட்டணும். அப்ப இதோட 16 கூட்டினீங்கன்னா என்ன வரும், 10 கூட்டினீங்கன்னா
66 6 72. அப்ப 1572 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அப்ப 1572 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? இப்ப இது பாருங்க. வாட் ஷுட் கம் இன் த பிளேஸ் ஆஃப் கொஸ்டின் மார்க் இன் த கிவன் சீரிஸ். சரியா? இதுவும் அதே தான். இந்த கொஸ்டின் மார்க்ல என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இது பாருங்க, இதுவும் பாருங்க கிராஜுவலா 135 ஆரம்பிச்சு இங்க வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாருங்க, இது மல்டிபிளோ டிவைடோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிட்டத்தட்ட இதுக்கு டபுள் ஆயிருக்கும், இதுக்கு டபுள் ஆயிருக்கும், இதுக்கு டபுள் ஆயிருக்கும். அப்பதான் மல்டிபிள் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்ப இதுவும் நீங்க ஜஸ்ட் டிஃபரன்ஸ் மட்டும் பாருங்க. சரியா? இதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இதுல வந்துட்டு ஒரு 7, இதுல ஒரு 5னா 12. நான் 130 காமனா வச்சுட்டேன். ரெண்டுக்கும் 130 காமனா வச்சுப்பேன். அந்த ரவுண்ட் நம்பர் வச்சுட்டுனா எனக்கு 123க்கும் 130க்கும் வேறுபாடு 7, 130க்கும் 135க்கும் வேறுபாடு 5, 7 5 12 அப்படி வச்சுப்பேன். சரியா? இப்ப இதுக்கு நான் வந்துட்டு எதாவது காமனா வச்சுப்பேன் அப்படின்னா 110 காமனா வச்சுப்பேன். சரிங்களா? காமனா வச்சு கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அப்ப இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 120 கூட காமனா வச்சுக்கலாம். 120னா இதுக்கு 11, இது 3, 11 3 14. சரியா? அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு டிஃபரன்ஸ் வந்துட்டு இது எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 7 7 + 9 16. இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு 5 5 இது வந்து 80 வச்சுக்கணும். 5 + 13 18. அப்ப இங்க என்ன வரும்னா, இங்க பாருங்க 2 இங்க 2 கூட்டிருக்காங்க, இங்க 2 கூட்டிருக்காங்க. அப்ப 8 + 2 இங்க 20 வரணும். அப்ப 75ஓட 20 கூட்டினா நமக்கான ஆன்சர் வரும். அப்ப 75ஓட 20 கூட்டினா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் மைனஸ் பண்றாங்க. சாரி கூட்டல, எல்லாமே மைனஸ் பண்ணிருக்காங்கல்ல. டிஃபரன்ஸ் மட்டும் நான் பார்த்துட்டேன். எல்லாமே ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப மைனஸ் பண்ணும். 75ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம், 20 மைனஸ் பண்ணும். 20 மைனஸ் பண்ண என்ன வரும் அப்படின்னா 55. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 55. சரியா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இது பாத்தீங்கன்னா நீங்க டிஃபரன்ஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரியா? நமக்கு பார்த்தாவே தெரியுது, பெரிய வேல்யூவா இருந்து வேகமா சின்ன வேல்யூக்கு வந்துருச்சு. சரியா? அப்ப இதை மேஜரா என்ன பண்ணிருப்பாங்கன்னா வகுத்தலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கூட என்ன பண்ணிருப்பாங்கன்னா சம்திங் சின்ன வேல்யூ ஆட் பண்ணிருப்பாங்க, அல்லது சின்ன வேல்யூ மைனஸ் பண்ணிருப்பாங்க, அது மாதிரி பண்ணிருப்பாங்க, அல்லது ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணிருப்பாங்க, ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. அதுல மேஜர் என்ன இருக்கும்னா டிவைட். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் என்னத்தை நோக்கி போகணும்னா எதை டிவைட் பண்ணா இந்த வேல்யூ வரும். பெரிய நம்பர் பார்த்தா கண்டுபிடிக்க முடியல, சின்ன நம்பர் பார்த்து கண்டுபிடிங்க. சரியா? இப்ப 160 32 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து 160 5ஆல வகுக்கலாமா? இது 5ஆல வகுத்தோம்னா we get 32. சரியா? அதே மாதிரி 960 160 ஆக்கணும் அப்படின்னா எதால டிவைட் பண்ணலாம் அப்படின்னா 960 டிவைடட் பை 160 பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 6 வரும். அப்ப 6ஆல் டிவைட் பண்ணா நமக்கு இது கிடைக்கும். சரியா? அதே மாதிரி 6720 இப்ப நமக்கு ஒரு லாஜிக் வந்துருச்சு பாருங்க. இங்க 5 வந்திருக்கு, இங்க 6 வந்திருக்கு. அப்ப இங்க 7 போட்டு பாருங்க. 7 போட்டு பார்த்தா இது 960 வருதா பாருங்க. இது 7 வகுத்துனா 63னா 930. மீதி என்ன இருக்கும் அப்படின்னா 4 இருக்கும், 42 630 வருதுங்க. சரியா? அப்ப நம்ம இங்க வந்துடலாம். இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம், 4ஆல வகுக்கலாம். 4ஆல வகுத்தா என்ன வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 4ஆல வகுத்தா 8 வரணும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 8. இப்ப இதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா தேவையில்லாம உங்களோட டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். சரியா? இதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க. அடுத்தது இது பாருங்க, 80ல ஆரம்பிச்சு 4725ல முடியுது. சரியா? அப்ப என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பெருக்கிருப்பாங்க, இல்ல கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர் இந்த மாதிரி ஆட் பண்ணிருப்பாங்க. சரியா? பெருக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் கியூப் நம்பரா ஸ்கொயர் நம்பரா டிஃபரன்ஸ் பார்த்து பண்ணலாம். இந்த மாதிரி பெரிய நம்பர் இருக்கும்போது எடுத்தோன்னே டிஃபரன்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? இப்ப பாருங்க கவனிங்க. இப்ப 80 120 ஆகணும் அப்படின்னா ஆகும். எப்படி ஆகும் அப்படின்னா ஒரு 30 பெருக்கினா 80 ஆகும். 80 ஒரு 30 பெருக்கி 40 கூட்டிருக்கலாம். அதே மாதிரி 120 300 ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், 2 30 பெருக்கி 80 கூட்டிருக்கலாம் இல்லையா? அப்புறம் இது 300 வந்துட்டு 1050 ஆகணும் அப்படின்னா என்ன ஆகலாம், 3ஆல பெருக்கிருக்கலாம். 900 150 கூட்டிருக்கலாம். சரியா? அதாவது இந்த நம்பராலேயே மல்டிபிள் பண்ணி இதுல பாதி கூட்டினா இந்த வேல்யூ வரும். சரியா? அப்படி பண்ணிக்கலாம். இது நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்னா 1.5 2.5 அப்படி இன்ட்டு பண்ணா கூட வரும். இன்ட்டு 1 பிளஸ் இதுல பாதி, இந்த 40ல பாதி, சாரி 80ல பாதி. அப்ப என்ன வரும், 80 பிளஸ் 40 120. சரியா? அடுத்தது இன்ட்டு 2 பிளஸ் இந்த 120ல பாதி, 120ல பாதி என்ன வரும்னா 60. அப்ப 120 இன்ட்டு 2 240 பிளஸ் 60. அப்ப நமக்கு 300 வரும். சரி, இப்ப இந்த 300 2ஆல பெருக்கி இது வந்து 2ஆல 3ஆல பெருக்குங்க. 3ஆல பெருக்குனா 900 பிளஸ் இந்த 300ல பாதி 150. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 1050. ரைட், 1050 வருது. அடுத்தது இதை வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டு இதுல பாதி 525 கூட்டியிருப்போம். இதை என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா அதே மாதிரி 4725 இது வந்து எதால பெருக்கணும், 4ஆல பெருக்கணுமா? அப்ப இதை 5ஆல பெருக்கணும். இது 5ஆல பெருக்கணும் என்ன வரும், 5ஆல பெருக்குனா 5னா 20000 வரும். 4000 5ஆல பெருக்கணும் 20000 வரும். 700 5ஆல பெருக்குனா 3500 வரும். அப்புறம் 25 5ஆல பெருக்குனா 125 வரும். இப்ப இதை கூட்டுவோம், 23625. அப்புறம் அந்த 4725ல பாதி மதிப்பு என்ன வரும், 2 3 மீதி 1, அடுத்தது 6 மீதி 2.5. சரி, இப்ப இதை ஆட் பண்ணுவோம்.
5 இங்க 7 இங்க 8 9 இங்க 5 இங்க 2. அப்ப 25,987.5. அப்ப டி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். எப்படின்னு புரியுதுங்களா? இப்ப இதுக்கெல்லாம் நம்ம இப்படி டிஃபரன்ஸ் பார்த்து போட்டோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். சரிங்களா? எதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கிராஜுவல் இன்க்ரீஸ் ஆகுது, கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகுது. சரியா? ரொம்ப குறைவா அதிகமாதிக்குது அல்லது ரொம்ப குறைவா கம்மியாகுதுன்னா அப்ப என்ன பண்ணணும், நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணும். இது பிளஸ் ஆயிட்டே போகுது, இது மைனஸ் ஆயிட்டே போகுதுன்னா டிஃபரன்ஸ் பாருங்க. ரொம்ப அதிவேகமா குறையுது. சரியா? அப்நார்மலா குறையுது. சரிங்களா? அப்நார்மலா டிக்ரீஸ் ஆகுது. சரிங்களா? டிக்ரீஸ் ஆகுது அல்லது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்ப நீங்க என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணி பார்க்கணும் அல்லது டிவைட் பண்ணி பார்க்கணும். சரி, அந்த மல்டிபிள் டிவைட்லயும் வேற ஏதாச்சும் உள்ளார பண்ணிருப்பாங்க. சரியா? இதை நீங்க இப்படி கூட பண்ணலாம். 80 வந்துட்டு 1.5 பெருக்குன்னா 120, 120 2.5 பெருக்குன்னா 2 260, 240 பிளஸ் 60 300. இதை 3.5 பெருக்கலாம், இதை 4.5 பெருக்கலாம், இதை 5.5 பெருக்கினாலும் நமக்கு இந்த ஆன்சர் வரும். சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின், இதுக்கான ஆன்சரை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். பார்த்தவங்களை கண்டுபிடிக்க முடியாது. மல்டிபிள் பண்ணிருக்காங்களா அல்லது டிவைட் பண்ணிருக்காங்களா, ஆட் பண்ணிருக்காங்களா, செப்பரேட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. சரிங்களா? சில சமயம் ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர் இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்க அதை ஃபைண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இது வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம அருண் அகாடமி சேனல் விசிட் பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.